ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டேன். இந்த புத்தகத்தில் இது ஒரு ஆவணம். இதில் திமுக தேர்தலுக்கு முன்பு நமக்கு கொடுத்த வாக்குறுதி, தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி 505 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அனைத்து துறைகளை சார்ந்த வாக்குறுதிகள். பெண்களுக்கு வாக்குறுதி, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு, அத்துணை துறை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தால் 505. இதில் எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றினாங்க? வெறும் 66. 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்றார்கள். இது புள்ளி விவரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இதுல யாருமே ஏமாற்ற முடியாது. நான் எது ஒரு சொன்னா நான் சும்மா சொல்ல மாட்டேன், குத்து மதிப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆதாரத்துடன் நான் சொல்வேன். இந்த ஆதாரம் இதில் இருக்கிறது. நீங்க எந்த வெப்சைட்ல போலாம், ஆன்லைன்ல போலாம், எல்லாமே இதுல நீங்க படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளைக்கு என்ன சொல்றாரு? நாங்கள் 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். அடுத்த நாள் 95 சொல்றார், அடுத்த நாள் 98 சொல்றார். ஆக எத்தனை விழுக்காடு வாக்குறுதிகள் தெரியுமா திமுக நிறைவேற்றிருக்கின்றார்கள்? வெறும் 13 விழுக்காடு. வெறும் 13 விழுக்காடு. ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணனும் எவ்வளவு மார்க் எடுக்கணும்டா? குறைஞ்சது 35. ஆனா திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க? 13 மார்க் எடுத்திருக்காங்க. இதுல சொல்லுது வெறும் 13 மார்க் ஃபெயில். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? முடியாது. அவங்களால முடியாது, கொடுக்க கூடாது. நீங்க அந்த வாக்குறுதி கொடுக்க கூடாது, ஓட்டை போட கூடாது. ஃபெயிலான திமுக, வெறும் 13 மார்க் எடுத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். செய்றீங்களாமா? உங்களோட அவங்க தான் முக்கியம். என்னுடைய தாய்மார்கள், பெண்கள், நீங்க நினைச்சு பாருங்க. நான் ஏதோ வீம்புக்குன்னு நான் சொல்லல. நான் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். இவங்க தான் மறுபடியும் சாராயத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. மறுபடியும் 40-50 ஆண்டுகள் சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை கலைஞர் ஆட்சியில மீண்டும் கொண்டு வந்தாங்க. சாராய கடையை கொண்டு வந்தாங்க. அப்பதுல இருந்து 3 தலைமுறைகளை நாசப்படுத்திட்டாங்க. ஆனா அதை விட மோசமா இப்ப நடக்குது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், நான் சொன்னதை நீங்க தயவு செய்து கேளுங்க. நான் சொல்றது மிக மிக முக்கியமானது. நான் சொல்றேன், சாராயத்தை விட, மதுவை விட மிக மோசமான ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இன்று இந்த ஆட்சியிலே நிலவுகிறது. என்ன கலாச்சாரம்? கஞ்சா, போதை பொருள், போதை ஊசி, போதை பவுடர், போதை மாத்திரை, போதை எண்ணெய். ஏமா இது போன்ற இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இந்த சூழல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கு. காரணம், இதற்கு முழு காரணம் யாருன்னா ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன்னா இது உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம். இது ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், ஒரு டாக்டரா நான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் அவங்கள பாதிச்சா அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இந்த தப்பை நீங்க கடந்த தேர்தலில் நீங்க செய்தீர்கள். மீண்டும் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். கடந்த 3 தேர்தலிலும் திமுகவுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 39 கொடுத்தீர்கள். சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் ஆட்சிக்கு வர வைத்தீர்கள். மீண்டும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 கொடுத்தீர்கள். 3 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்களே, உங்களுக்கு கிடைத்தது என்ன? கஞ்சா, அபின், காக்கேன், ஹெராயின், LSD, மெத்தில் ஆம்பெட்டமைன், சாராயம், கள்ளச்சாராயம், சந்துகடை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமைகள், 4 வயசு குழந்தையை விட்டால் மாற்றுறாங்க, 80 வயசு பாட்டியம். யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் தன் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி, பெண் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி, ஐயோ என் பொண்ணு பத்திரமா வருமா, வேலைக்கு அனுப்பி என் பொண்ணு பத்திரமா திரும்புமா,
காலேஜுக்கு அனுப்பி ஐயோ எப்போ என் பொண்ணு வரும் பத்திரமா. ஏன்னா அங்க தெருவா கஞ்சா பொட்டலம், காக்கி, பவுடர் ஊசி கீசி எங்க பார்த்தாலும் தாறுமாறா வித்துட்டு இருக்கா. இது யார் தெரியுமா விக்கிறா? யார் விக்கிறா? திமுக காரங்க விற்கிற. இது ஏதோ நான் குருட்டா நான் சொல்லல. ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன், அவனை பிடிச்சாங்க 6 மாதத்துக்கு முன்பு. அவன் யாருன்னா திமுகவுடைய அயலக செயலாளர். யாரு? இன்டர்நேஷனல் செக்ரட்டரி, திமுக உடைய அயலக செயலாளர். சாதாரண நிர்வாகி கிடையாது. அவனை பிடிச்சி விசாரணை பண்ணா 3000 கோடிக்கு தமிழ்நாட்டில் போதை மாத்திரை வித்திருக்கிறான். 3000 கோடிக்கு. யாரு? திமுக உடைய நிர்வாகி, முக்கிய நிர்வாகி. சினிமாலாம் தயாரிச்சிருக்கிறான். இப்படி இவங்க போதை பொருள் விற்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது யாரு? திமுக. அதனாலதான் நான் சொல்றேன். சரி, நம்ம ஊருக்கு வருவோம். திருவண்ணாமலை மாவட்டம் இது எப்பேற்பட்ட மாவட்டம்? இது யாருடைய மண்ணியா? இது சம்பவராயர், காடவராயர், வல்லாள மகாராஜா எல்லாம் இவங்க யாரு? நம்முடைய முன்னோர்கள். இது நம்முடைய மண்ணு. ஆனா இந்த மண்ணுல இப்போ ஒரு குறுநில மன்னர் என்று அவர்களே சொல்லிக்கிறார். யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு. யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு. எத்திராஜுலு வஜ்ரவேலு. யாரியா இவரு? எங்கயா பிறந்தாரு இவரு? பக்கத்துல பிறந்தாரு. இந்த மண்ணுக்கும் அவருக்கு சம்பந்தம் இருக்காயா? இந்த மண்ணில் நான் தான் ராஜா, நான் தான் மன்னன், நான் தான் குறுநில மன்னன் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. இந்த தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில 8 சட்டமன்ற தொகுதியில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இந்த 8 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். முடியுமா? முடியுமா? நிச்சயமா நடக்கும். என் தம்பிகள், என் தங்கைகள் முடிவு செய்து விட்டார்கள். யாரால மாத்த முடியாது. எத்திராஜுலு வஜ்ரவேலு யார் வந்தாலும் சரி. புரியுதமா? யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. நினைச்சு பாரு. எங்க இருந்தோ வந்து நம்ம மண்ணில் நம்ம மக்களை அடிமையாக்கி, சாராயத்தை கொடுத்து, கஞ்சாவை கொடுத்து, காசை கொடுத்து நம்ம மக்களை அடிமையாக்கி விடுதலை இல்லாம செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த தேர்தலோட உங்களுக்கு விடுதலை நான் பெற்று தருகிறேன். என் தம்பிகளே, என் தங்கைகளே, விவசாய பெருமக்களே, பெண்கள், என்னோட கடமை. இங்க பக்கத்துல வரப்ப பார்த்த நாயுடு மங்கலத்துல நம்ம அடையாளத்தை வைக்க முடியாதா? யார் அவங்கெல்லாம் சொல்றது? அப்போ என்னையா நடக்குதுங்க? என்னையா நடக்குது? தமிழ்நாட்டிலே அதிக கஞ்சா போதை மாத்திரை விற்கிற மாவட்டம் தமிழ்நாட்டில் 38 மாவட்டம், சென்னை உட்பட. சென்னை தவிர மற்ற 37 மாவட்டத்தில் அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். ரொம்ப மோசமாயிடுச்சு. எதுக்கியா இதுக்கெல்லாம் ஒரு மந்திரி? நீ எதுக்கியா மந்திரியா இருக்கிற இந்த மாவட்டத்தில்? இந்த போலூர் தொகுதி எடுத்துக்கோ. ஏதாவது ஒரு தொழிற்சாலை, இந்த சுகர் மில்ல தவிர வேற எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு, அதுவும் மூடிட்டாரு. அது காசு வரல, நிலுவையில் இருக்கு. ஆக அப்ப எதுக்கியா நீ எல்லாம் மந்திரியா இருக்கிற இந்த மாவட்டத்துக்கு? எதுக்கியா? அதுல வேற இன்னொருத்தர் என்னது? வஜ்ரவேலு கம்பன். அடுத்தது இன்னொருத்தவன் தயாரிக்கிறான். விட்டுடுவீங்களா? அவங்கள விட்டுடுவீங்களா? போதையா இவங்க? போதையா? யாரியா இவங்கெல்லாம்? யாரியா இவங்கெல்லாம்? திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். அந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும். முடியுமா? நிச்சயமா முடியும். அது செய்தாக வேண்டும். இது நம்ம மண்ணு. யாரு? நம்ம முன்னோர்கள் சம்பராயன், காடவராய, வல்லாள மகாராஜா இந்த மகா திருவண்ணாமலை கோயில் அங்க கட்டி கொடுத்தது வல்லாள மகாராஜா. அப்படிப்பட்ட நம்ம மண்ண எத்திராஜுலு வஜ்ரவேலு இவர் வந்து மன்னரா நினைச்சிட்டு இருக்கிறார். இவர் தெரியும், தேர்தல் மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வருவார். அதான் தெரியுது. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீ சொல்லலாம். மனசுல எவ்வளோருக்கு சொல்லணும்னு இருக்குது. இன்னைக்கு காலையில அங்க போன
நந்தன் கால்வாய் திட்டம்னு அங்க போய் பார்த்தேன். அங்க கீரன் ஒரு தடுப்பணைன்னு ஒன்று இருக்கு. அங்க கவுட்டி மலையிலேருந்து தண்ணி வருது. அந்த ஆற்றுல கீரனூர்ல தடுப்பணை கட்டிட்டு அங்கேருந்து ஒரு வாய்க்கால் மூலமா நந்தன் கால்வாய். எவ்வளோ நாள் கோரிக்கை நம்ம மக்கள்? 90 ஆண்டுகள். 1938 39 அப்ப ராசாத்தி சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர். அப்பத்திலிருந்து கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றலைன்னா எதுக்கா இவங்கெல்லாம் ஆட்சி செய்யறாங்க? எதுக்கியா ஒரு மந்திரி, ஒரு ஆட்சி, ஒரு திமுக, ஒரு கட்சி, ஒரு நிர்வாகம்? கேடுகட்ட ஆட்சியா? கேடுகட்ட ஆட்சி. இதெல்லாம் தூக்கி எறியுங்கள். அந்த ஆட்சி எறிங்க, தூக்கி எறியுங்கள். ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்தி. இவங்க சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எள்ளளவும் சம்பந்தம் கிடையாதுயா. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா திமுக சமூக நீதியின் விரோதி, சமூக நீதியின் துரோகி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் துரோகி. இது எங்க வேணா நான் பேசுவையா. நான் விவாதத்துக்கு நான் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆயிடுச்சு. ஏன்னா யாரும் வரமாட்டானுங்க. ஏன்னா அவங்களால பேச முடியாது. எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு. எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு. இந்த புத்தகம் வெளியிட்டு நாங்கள் 5 நாள் ஆகுது. 5 நாள்ல இதை மறுக்கிறதுக்கு யாராவது திமுக காரங்க வாங்கன்னு நான் கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தவங்க வர முடியாது. எல்லாமே புட்டு வச்சிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் வச்சிருக்கிறேன். யார் ஏமாத்துறீங்க? சும்மா வந்து நீங்க சொன்னீங்கன்னா அது நம்ம மக்கள் நம்பிடுவாங்களா? அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல என் தம்பிகள் தங்கைகள்லாம் போன் வச்சுக்கிறான். டப்பு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. விவரமா இருக்கிறான். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு மோசமான ஒரு சூழல் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த மாவட்டத்தை பிரிக்கணும்னு நீண்ட காலம் இந்த மாவட்டத்தின் மக்களுடைய கோரிக்கை. இந்த மாவட்டம் 2ஆ பிரியுங்க. நிர்வாகம் இன்னும் நல்ல சுலபமா இருக்கும், ஏதுவா இருக்கும். இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்து வடக்கு பெரிய மாவட்டமா இருந்தது வேலூர் மாவட்டம். இன்னைக்கு வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் 3ஆ பிரிச்சாச்சு. திருவண்ணாமலையில தெற்கு விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிச்சாச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கிழக்கு செங்கல்பட்டு மாவட்டமா இருந்தது. செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் பிரிச்சாச்சு. திருவண்ணாமலை மட்டும் எதுக்கா பிரிக்காம வச்சிருக்கிற? ஏன்னா இவருடைய ராஜ்யம் குறைஞ்சிடுமா. யாருடைய ராஜ்யம்? எத்திராஜுலு வஜ்ரவேலு அவருடைய ராஜ்யம் குறைஞ்சிடுமா. என்னங்க இதெல்லாம்? யார் ராஜ்யம்? யார் மண்ணு? யார் மண்ணு? யார் ராஜ்யம்? அப்போ மக்களை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய மாவட்டம். முதல் பெரிய மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். தமிழ்நாட்டில் 2வது பெரிய மாவட்டம். இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு போனா 152 கிலோமீட்டர். இப்ப மக்களை பத்தி இல்ல, இவருடைய பவர் குறைஞ்சிடுமா. இன்னும் 6 மாசம் தான். அப்புறம் ஃபியூஸ் புடுங்கின மாதிரி தான். நான் சொல்றேன், இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதியிலும் திமுக டெபாசிட் போனோம். அதற்கு நீங்கள் உறுதி அளிக்க வேணும். என் தம்பிகள் தங்கைகள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், எல்லா தரப்பு மக்களும் ஏமாத்திட்டாங்க. சாதாரணமா கிடையாது இதெல்லாம். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 1,30,00,000 படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். 1,30,00,000 இளைஞர்கள். இந்தியாவில் அப்படி அவ்வளவு எந்த ஊர்லயும் இந்த நிலையில இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுல போட்டிருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் வழங்க சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன பொய்யான வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? இல்லை. அந்த சட்டம் மட்டும் வந்ததுன்னா இந்நேரம் இந்த பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போகும். வேலைக்கு போனா இது போன்ற வீணாக அங்கங்கே சுத்திட்டு இருக்க மாட்டான். தேவையில்லாம அந்த மது பழக்கத்துக்கோ கஞ்சாவுக்கோ அடிமை ஆக மாட்டான். அவன் வேலைக்கு போயிட்டு வருவான். இந்த வேலை இல்லாத காரணத்தால் தான் இதெல்லாம் பழக்கத்துக்கு போய் அடிமையாகி மாற்று திசையில் அவன் வாழ்க்கையை நாசமாகி கொண்டிருக்கிறது. காரணம் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். இப்போதான் இதுக்கு போயிருக்காரு, ஜெர்மனி போயிருக்கிறார். நேற்று தான் போனார். போறதுக்கு முன்னாடி அது ஒரு புழுகு. என்ன புழுகு? எதுக்கு ஜெர்மனி போனார்னா முதலீடு இருக்க. சுற்றுப்பயணமா? இது சுற்றுப்பயணம் கிடையாது, சுற்றுலா பயணம், டூரிஸ்ட். ஜெர்மனி போயிட்டு அப்புறம் இங்கிலாந்து போறார்.
அதுக்கு சொல்லிட்டு போறாரு, தமிழ்நாட்டில் 10,62,000 கோடிக்கு முதலீடு நடந்திருக்கிறது என்று. அதுலயும் நான் புட்டு வச்சிருக்கிறேன். இப்போ அதுக்கு இன்னொரு புத்தகம் போட போறேன். அதுல 10% தான் முதலீடு நடந்திருக்கு. அதுலயும் தெளிவா நான் சொல்லியிருக்கிறேன். இனி திமுகவை விரட்டி 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 ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும். காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு தான் நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளும் உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருமக்களே, உங்கள் பாதங்களை தொட்டு நான் கேட்கின்றேன். திமுகவை விரட்டி அடியுங்கள். திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். திமுக விவசாயிகளுடைய விரோதி. உலகத்திலே மிக கொடூரன் யாரும் சொல்லுவோம் நம்ம இல்ல. உலக அரசியல்ல ஒரு கொடூரம் ஒருத்தன் ஜெர்மனில இருந்தானே, யார் அவன்? ஹிட்லர். அப்படிப்பட்ட ஹிட்லர் கூட விவசாயிகளை கொடுமைப்படுத்தல, விவசாயிகளை ஜெயிலில் அடைக்கல. ஆனா நம்பூர் ஹிட்லர் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டார். யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளோ ஒரு கொடுமையானது! நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்டது. இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் மன்னிக்கவே கூடாது. குண்டர் சட்டத்தில் யாருமா போடுவா? கஞ்சா விற்கிறவனை போடுவாங்க, சாராயம் விற்கிறவன், கள்ள சாராயம் விற்கிறவன், கற்பனை விற்கிறவன், பாலியல் கொடுமை, அரிசி கடத்துறவன், மணல் கடத்துறவன், கொலை செய்யறவன், கொள்ளடிக்கிறவன், இவங்களை தான் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாரை போட்டார் குண்டர் சட்டத்தில்? நமக்கு சோறு போடுகிற கடவுள் விவசாயிகளை 7 பேரை குண்டர் சட்டத்தில் போட்ட ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். நேரம் வந்து விட்டது அதற்கு. அதனால் நான் சொல்றேன், விவசாய பெருமக்களை இதெல்லாம் நீங்க மறக்காதீங்க. மன்னிக்க கூடாது இந்த திமுகவை. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள். நம்ம கேட்டோம், என்னையா கேட்டோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், பிள்ளைங்களுக்கு வேலை வேணும்னு கேட்டோம். இதற்கு நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள். இடஒதுக்கீடு வேண்டும் என்று. இந்த சமுதாயத்தில் என்னையா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1250 நாட்கள் ஆகிறது. 1250 நாட்களுக்கு பிறகும் வன்னியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள், இதுவாயா சமூக நீதி? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது. எவ்வளவு நாளுக்கு முன்பு? 1250 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமா கொடுங்கள். என்ன? தரவுகளை சேகரித்து, டேட்டா சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள், அவ்வளவுதான். இதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுங்கன்னு சொல்லல. தரவுகள் எங்க இருக்கு? கம்ப்யூட்டர்ல இருக்கு. கம்ப்யூட்டர் தட்டினா அந்த டேட்டா அப்படியே விழும். 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் ஆகும். ஆனால் 1250 நாட்கள் ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு கொடுக்க துப்பில்லாத ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தம் இந்த சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை புறக்கணிப்பார்கள். ஒரு ஓட்டு கூட இந்த சமுதாயத்தில் உனக்கு வராதியா, வரக்கூடாது. எவ்வளவு வன்மம்! இதுக்கு மேல என்னையா வேணும் உங்களுக்கு? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, இதுக்கு மேல எந்த மேல்முறையீடும் கிடையாது. அப்படிப்பட்ட உச்ச நீதி நேரம் ஆயிடுச்சா? அடுத்தது பெண்ணத்தூர் போனோம். பெண்ணத்தூர்ல வச்சிருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து, ஏன்னா இது சாதாரணமா என்னையா கேட்டோம் நம்ம. எங்களுக்கு இந்த 10% இல்ல. இந்த தம்பி கேட்கறாங்க 10 இல்லடா, 15 10 விட்டுடு, 15. அதுக்குதான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம். கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமுதாய மக்கள் எவ்வளவு மக்கள் தொகையில் இருக்கிறாங்க, எவ்வளவு சமூக பிந்தனை நிலையில் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டு கொடு, எல்லாத்துக்கும் கொடு. வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, வன்னியர் போன்று இருக்கின்ற அத்துணை சமுதாயங்களுக்கும் தனித்தனியா கொடு. உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு, கடனை கொடு, படிப்பு வை, எல்லாமே கொடு. தொழில் செய்யறதுக்கு கடனை கொடு, வீடு கட்டி கொடு, எல்லாம் பண்ணு.
ஆனா அது எப்படி பண்ணுவேன்? கணக்கெடுப்பு நடத்தினா தெரியும். அதுதான் ஏன் நாங்க சொல்லிட்டு வரோம். அதே நாங்க சொல்லிட்டு வரோம். அது கணக்கெடுப்பு நடத்த துப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடக்குதுங்க. இதுக்கு மேல ஏதாவது துப்பணுமா? அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கிறேன். அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா ஒன்னும் பேச பேச அவ்வளோ கோபமா இருக்கு. எங்க கிட்ட நம்ம கிட்ட மட்டும் அதிகாரம் இருந்ததுன்னா, இந்த நந்தன் கால்வாய் காலையில் போய் பார்த்தேன். அவ்வளோ விவசாயிகள், அவ்வளோ போராட்டம். எனக்கு சாதாரண ஒரு திட்டம் யாது, சாதாரண ஒரு திட்டம். ஒரு 300-400 கோடி அரசாங்கம் 4,40,40,000 கோடிக்கு பட்ஜெட்டை போடுறான். தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை போடுற தமிழ்நாடு அரசு இந்த நந்தன் கால்வாய் திட்டம் 90 வருஷம் கோரிக்கை ஒரு 400 கோடி ஒதுக்கீடு செய்து, அது நிதி ஒதுக்கீடு செய்து திட்டத்தை நிறைவேற்ற துப்பு இல்லாத ஒரு அரசு. இதற்கு எலெக்ஷன் வந்ததுன்னா உடனே பாட்டு பாடுவானுங்க எல்லாம் வந்து, நந்தன் கால்வாய் நந்தன் கால்வாய்னு. இங்க இருக்கின்ற தென்பெண்ணை ஆத்தையும் செய்யார் கூட இணைச்சு, செய்யார பாலாத்து கூட இணைச்சு, தென்பெண்ணை ஆத்திலிருந்து அதுக்கப்புறம் துறிஞ்சலாறு இணைக்கணும். இதெல்லாம் இணைப்பு எவ்வளவு தண்ணி தென்பெண்ணையில கடலுக்கு போயிட்டு இருக்கா. வருஷத்துக்கு 40 டிஎம்சி, 30 டிஎம்சி, 60 டிஎம்சி தண்ணி கடலுக்கு போகுது. இந்த மாவட்டத்துக்கு மொத்தம் தேவை எவ்வளோ? 5 டிஎம்சி. என்கிட்ட ஆட்சி இருந்ததுன்னா 5 டிஎம்சி வச்சு ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தை என்னால செழுமையாக்க முடியும், வளமாக்க முடியும், என்னால முடியும். அந்த நம்பிக்கை மட்டும் இல்ல, அந்த திட்டங்கள் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன், வானம் பார்த்த பூமி, விவசாய மண், இந்த மண் தொழில் கிடையாது, எந்த வளமும் கிடையாது. அப்போ இந்த மாவட்டத்தை என்ன செய்யணும், எப்படி முன்னேற்றணும்னு எல்லா திட்டமும் என்கிட்ட இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதிகாரம் மட்டும் கிடையாது. அதையும் ஒரு முறை நீங்கள் கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஏமாறாதீர்கள், ஏமாந்தது போதும். வருகின்ற தேர்தலில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்புங்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள் எதிர்காலம். நீங்க மறுபடியும் திமுக ஏமாந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைய மறந்துடுங்க, உங்க பேரப்பிள்ளைகளை மறந்துடுங்க, மறந்துடணும். நான் ஒரு டாக்டரா, மருத்துவனா நான் சொல்றேன். அதனால் இதெல்லாம் போலாம், இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்ட வேலாயுதம் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், இந்த பிள்ளைங்கெல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா, பிள்ளைங்களா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அடுத்து கீழ்பண்ணத்தூர் போனோம், நான் இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இங்க பண்ணுங்க நீங்க, அதனால எனக்கு கொஞ்சம் தப்பா எடுத்துக்க வேண்டாம். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து ஏமா ஞாபகம் வச்சுக்கோங்க. பண மூட்டை எடுத்துட்டு வருவார் யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு நாயுடு. தூக்கி பார்த்தோம், எத்திராஜுலு வஜ்ரவேலு நாயுடு பண மூட்டை எடுத்துட்டு வருவார் தேர்தல் நேரத்தில். ஏமாந்துராதீங்க. அவர் மட்டும் இல்லை, இப்ப அவர் பிள்ளையும் பண மூட்டை எடுத்துட்டு வருவாரு. அதனால ஏமாந்தது போதும், நீங்க ஏமாந்தது போதும், தெளிவா இருங்க. திமுக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதியிலும் டெபாசிட்டை இழக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு, நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். திமுக ஆட்சியை அகற்றுவோம், திமுக ஆட்சியை அகற்றுவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி.